ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையை தரக்கூடிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, 10 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி, 10 பல் முந்திரி, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி பொருளை போட்டு பொரிய விட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கும்போது இதில் இஞ்சி பூண்டுமே கொஞ்சமாக தட்டி சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு இதில் அரைச்சி வச்சிருக்க கலவி சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 4 முட்டைகளை ஒரு சின்ன கிண்ணத்தில் தனித்தனியாக உடச்சி ஊற்றி குழம்போடு சேர்த்திட்டு கலந்து விடாமல் மூடி போட்டு குறைவான தீயில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு முட்டைகளை அடுத்த பக்கமும் திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு மல்லித்தலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு இறக்கிக்கலாம்.